அப்பாடே ஆர்சிபி சைலண்டா பங்கமான டீமா செட் பண்ணிட்டீங்க. ஆல்ரெடி சாம்பியன்ஷிப் அடிச்சு செட்டில் டீம் இப்ப ஆக்ஷன்ல வேற பங்கமான பிக்ஸ் எடுத்திருக்காங்க. உண்மையா சூப்பர் ஆக்ஷன் அவங்களுக்கு தான் குதூர டீமா தெரியுறாங்க. இப்ப பார்க்கும்போதே சில பிளேயர்ஸ் எல்லாம் ஸ்டீல் பை பண்ணிருக்காங்க. அதுல காட்டடி மண்ண ஒருத்தர் இருக்கான். என்னதான் எனக்கு ஆர்சிபி மேல கொஞ்சம் உண்மை இருந்தாலும் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு உண்மையை சொல்லுவோம். இருங்க, அப்படியே போனா எப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க போலாம். ஜேக் ஆஃப் டஃபி 2 கோடி. ஐயோ கடவுளுக்கே எடுக்காதரா இதெல்லாம். T20ல இந்த வருஷம் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராம வந்து சும்மா நறுக்குன்னு பாலஸ்டிக்ல சொல்லுவாப்புல. எப்படிதான் மத்த பயபுலிக பேஸ் பிரைஸ்ல எடுக்க விட்டாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அதுவும் பாருங்க, பிளேயிங் லெவல்லாம் ஆட போறது இல்ல, ஜஸ்ட் அசில்வுட்டுக்கு பேக்கப் தான். ஆக்ஷன்ல வந்ததுலயே ஒரு தரமான பாஸ் பவுலர்னா இந்த பைபுல மட்டும்தான். பேக்கப் பிளேயரா டஃபியா. அப்பா வெங்கடேஷ் ஐயர் 7 கோடி. லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணா இதுவும் தரமான பை தான். லாஸ்ட் இயர் 23 கோடி வரைக்கும் துரத்திட்டு போனதே இவங்க தான். இப்போ வெறும் 7 கோடியில தட்டின்னு வந்திருக்காங்க. ஃபார்ம்ல இல்ல அது இதுன்னு வேணா குறை சொல்லலாம். இந்தியன் கேப்டு ஆல்ரவுண்டர், அதுவும் ப்ரூவன் பர்ஃபார்மர் வேற. பாஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர்னா சும்மாவா? பாலுக்காண்டி அவன் பேட்ல பாட ஆரம்பிச்சது பாட கட்டுறோம் ஆப்பனன்ட்டுக்கு. ரீசெண்டா சயாக் முசகலி ட்ரோஃபில வர பேட்டிங் பவுலிங்னு 2 கலக்கிட்டு இருக்காப்புல. படிக்கல் காண்டி கொஞ்சம் சொதப்புனா ரெடிமேடா தலைவன் இருக்கான். சத்தியமா சொல்ற, முரட்டு பை தலைவன் ஃபார்ம்ல இல்லாதெல்லாம் நிறைய பேருக்கு அது தெரியல. பயபுள்ள மட்டும் ஃபார்முக்கு கிமுக்கு வந்துருச்சு. அப்பா காலி எல்லாரும். அப்புறம் பாண்டிச்சேரியை சேர்ந்த சாத்விக் ஜெய்ஸ்வால் 18 வயசு பையனை 30 லட்சத்திலே தூக்கி போட்டிருக்காங்க. பயபுள்ள ஒரு குட்டி ஆல்ரவுண்டர், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஸ்லோ லெஃப்ட் ஹேண்ட் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். பவுலிங்லாம் சூப்பரா போடுறாப்புல. பால் நல்லா டர்ன் ஆகி லொட்டு ஸ்டிக்லயே அடிக்குது. ஆனா பேட்டிங்க்கு தான் எனக்கு சாம்பிள் வீடியோ கிடைக்கல. விக்கி ஓஸ்ட்வால் மகாராஷ்டிரா ஆல்ரவுண்டர், 23 வயசு தான் ஆகுது. வெறும் 30 லட்சத்துக்கே இந்த பயபுலையும் தூக்கின்னு வந்துட்டாங்க. பேட்டிங்ல ரைட் ஹேம்ல வந்து சும்மா பின்ன பின்றாப்புல. பவுலிங் லெக் ஸ்பின் போட்டு சும்மா திருப்புறாப்புல. பேட்ஸ்மேன் எல்லாம் ததிகினத்தும் தாமாடுறாங்க. மகாராஷ்டிரா பிரீமியர் லீக் போய் பாருங்க, விட்டு ஒரு ஆட்டிருக்காரு. பேட்டிங் சும்மா சூப்பரா பண்றாரு. ரீசெண்டா ஜிகே நாயுடு ட்ரோஃபிலே ஒரு 5 விக்கெட் எடுத்து வச்சிருக்காப்புல. இது பார்த்தாதுன்னா இந்தியாக்காக அண்டர் 90 ஆடி இருக்காரு. டிசி ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்திருக்காங்க. அப்ப பாருங்க பயபுலியோட பொட்டன்ஷியல் என்னன்னு. கரண்ட் அண்டர் 90 டீம்ல இருந்து விஹான் மல்லோத்ராவையும் கனிஷ் சோகானியும் கொத்தின்னு வந்திருக்காங்க. வெறும் 30 லட்சத்துக்கே. விஹான் மல்லோத்ரா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின் போடாப்புல. இப்போதான் நடந்துட்டு இருக்க அண்டர் 90 ஏசியா கப்ல வேற ஒரு 50 போட்டு தள்ளியிருக்காப்புல ஃபர்ஸ்ட் வச்சு. கனிஷ் சோகான் சாதாரணமான ஆள் இல்ல, பினிஷர். ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின் வர போட முடியும் பயபுலியால. அண்டர் 90 ஏசியா கப் போய் பாருங்க என்ன அடி அடிக்கிறாப்புலன்னு. 30 லட்சத்துக்கு கரண்ட் அண்டர் 90 பிளேயர். தரமான பிக்ஸ் அது 2 வேற. ஐயோ, லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர் மங்கேஷ் யாதவ 5.2 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. யாரு அந்த பையன்? இந்த பையனுக்கு 5.2 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்களே என்னன்னு போய் பார்த்தா தான் தெரியுது. மத்திய பிரதேஷ் பிரீமியர் லீக்ல ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராமா. லைன் அண்ட் லென்த் எல்லாம் பங்கமா போடுறாப்புல. தேவைப்பட்ட ஏக்கர்ஸ் நறுக்குன்னு இறக்குறாப்புல. இதோட ஹைலைட் என்ன தெரியுமா? டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட். இது பார்த்தாது தரமான ஃபீல்டு வேறையாமா. எஸ் தயாலோட கதை என்னன்னு தெரியல, அதனால தேடி கண்டுபிடிச்சு 5.2 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க ஆர்சிபி. எஸ் தயால் ஒருத்தர் வேணாயா உங்களுக்கு? நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு கப்பே அடிச்சாலும் அது ஒரு குறையா சொல்லிட்டு இருப்பாங்க. ஃபைனலா ஜோர்டன் காஸ் நிறைய பேருக்கு பயபுலிய யாருன்னு தெரியல. ஏப்பா மொரட்டு காத்தா. இன்னொரு டீம் டேவிட்னு கூட சொல்லலாம். இங்கிலாண்டோட 100 டோர்னமெண்ட் பார்த்தவங்களுக்கு தெரியும் பயபுல யாருன்னு. ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது யாரா இந்த குத்துறாண்டாயா அப்பான்னு இருந்துச்சு. சும்மா மேட்ச் நாயடி பேடி அடிச்சுன்னு வந்தாப்புல. விக்கெட் கீப்பர் அப்படிங்க ஆடுவாப்புல, மிடில் ஆர்டரும் ஆடாப்புல, பினிஷிங் பண்ண முடியும் வேற. தரமான ஃபீல்டர் வேறையா நான் பார்த்திருக்கேன். கப்புன்னு பிடிப்பாப்புல கேட்ச் எல்லாம். சத்தியமா ஆர்சிபி நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க பயபுல 75 லட்சத்திலே கிடைக்கும்னு. கமுக்கமா பயபுலை வாங்கிட்டு வந்துட்டாங்க. யூடியூப்ல போய் பேரை மட்டும் தட்டி பாருங்க, அப்புறம் தெரியும் நான் ஏன் இவ்வளவு பில்டப் கொடுக்குறேன்னு. ப்ரூட்டல் இட்டர்டாயாபா. இப்ப வேணும்னா IL T20 ஆடிட்டு இருக்காப்புல பாருங்க. மொத்தத்துல ஆர்சிபிக்கு இது ஒரு பங்க
பங்கமான ஆக்ஷன். லாஸ்ட் இயர்ல இருந்து ஆர்சிபிக்கு என்னதான் ஆச்சுன்னு சில சும்மா நறுக்குற எம்ஐ மாதிரியே பிளேயர்ஸ் இறக்குறாங்க. ஆண்டி ஃபிளவர் உண்மையாவே மோசமான ஆள் தான் போலயே. இந்த டீம் கப்பு திருப்பி அடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நாங்களும் உங்களுக்கு ஈக்குவலா முரட்டடி மன்னனில் எடுத்து வச்சிருக்கோம். வாங்க களத்துல சந்திப்போம். சரி, ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி லாங் ஃபார்மேட் வீடியோ வேணா நல்ல வியூஸ் போச்சுன்னா கண்டிப்பா ரெகுலரா போடுறேன். அப்புறம் பிளேயிங் 11 வீடியோஸ்லாம் இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்கடாயா. வா.